வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. நவம்பர் 28 இன்னைக்கு ரெட் பிளானட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே சர்வை பண்ணுறாங்க. ரெட் பிளானட் அப்படின்றது செவ்வாய் கிரகம் தான். அது ஏன் சிவப்பு கலரில் தெரியுது அப்படின்னா அங்கே இரும்பு ஆக்சைடு ஜாஸ்தியாகவே இருக்குது. அண்ட் இந்த கிரகத்துக்கு மாஸ் அப்படின்ற ஒரு பேர் உருவானதுக்கு காரணம் ரோமனுடைய போர் கடவுளாக இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய நேமெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களாம். அவருடைய 2 மகன்கள் சொல்லக்கூடியவங்களுடைய நேமையும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய 2 நிலவுகளுக்கும் பேர் வச்சுக்கிறாங்க. அண்ட் இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்றதா தெரியல. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த நாள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 நாசா என்ன பண்ணாங்க, இந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய செயற்கைக்குள்ளாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அது ஃபஸ்ட் டைமாக மெரைன் 1 அனுப்புகிறாங்க. அது சக்ஸஸ் ஆகலை. 2வது அம்சம் மெரைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. பட் ஆனால் பெரிய லெவலில் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியல. மறுபடியும் 3வது அனுப்புகிறாங்க. அதுவும் சக்ஸஸ் இல்லாமல் போயிடுச்சு. கடைசி 1964 நவம்பர் 28 மெரைன் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க. இதன் மூலமாக ரொம்ப க்ளோசஸ்ட்டாக அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய புகைப்படங்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய டிஸ்டன்ஸ்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை கலெக்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நாசாவுக்கு அனுப்புது. இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்க இந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்னைக்கு ரெட் பிளானட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க நாசா நவம்பர் 28. நெக்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டு கம்பேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். இது இறக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் சரி, உயிரினங்களும் சரி, ஒரு சக உயிரினங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதை சும்மா நம்ம அடித்து கொன்று எல்லாத்தையும் அழிக்கிறது அப்படின்ற ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம சக மனிதர்களே நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கோமே, இதெல்லாம் சரியான ஒன்றும் இல்லை. ஆனால் இரக்கத்தோடு இருங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே ரொம்ப அமைதியான ஒரு நாடு, அமைதி விரும்பக்கூடிய ஒரு நாள். ஏதாவது எங்கேயாவது ஒரு போர் நடக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டோம்னா, போர் வேணால் பேச்சுவார்த்தை ஈடுபடுங்க நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம். அது காரணம் என்னென்னா நம்ம நாட்டினுடைய அமைப்பு தான். இவ்வளோ ஏகப்பட்ட குழுக்கள் இருக்கிறாங்க, இங்கே ஏகப்பட்ட இனங்கள் இருக்காங்க, நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. இவ்வளவு பிரிவினைகள் இருந்துமே நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு காரணமே சண்டை வேணாம். ஏன்னா சண்டைன்றது ரத்தத்துக்கு ரத்தம்னு பார்த்தோன்னா ஒரு இனத்தையே அழிச்சிருவோம். இப்படி அழிஞ்சு மொத்தமாக நாமளே அழிஞ்சு போயிடுவோம். அதனால் நம்ம எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே சரி நம்ம அந்த அமைதியை தான் கையாளுவோம். அந்த ஒரு கான்செப்ட் தான் இது ஒரு பெரிய லெவலில் பிரகடனப்படுத்தணும். 2012 என்ன பண்ணாங்க, கவிஞர்கள், பத்திரிகையாளர்கள், ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து WCDன்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு பெரிய கூட்டத்தை நிறுவனாங்க. அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க செலிபிரிட்டிஸ். அட் த சேம் டைம் 14வது தலாய் லாமாவும் கலந்துக்கிட்டார். அதனால் அது ஒரு பெரிய சிறப்பாய்ந்த ஒரு நிகழ்வாக மாற்றப்பட்டுச்சு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இரக்கத்தோட வாழுங்க, சக மனிதர்களை மாதிரியே சக விலங்குகளையும் ஒரு இரக்கத்தோட பாருங்க, அதுவே நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வாழ்றதுக்கான ஒரு பேஸான ரீசன் அமையும் சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்னைக்கு வேர்ல்டு கம்பேஷன் டேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தினத்தை கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு ரிபப்ளிக் டேவை கேங்கோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பிரான்ஸினுடைய கண்ட்ரோலில் நிறைய பகுதிகள் இருந்தது. அப்போ வந்து கேங்கோ, சாட்டு, காபோன் இந்த பகுதிகள்லாம் சேர்த்து மத்திய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சுக்காரங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வர எல்லா பகுதிகளும் சுதந்திரத்தை கேட்கறதுக்காக ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தன்னாட்சி பகுதிகளை இதை மாற்றிடலான்னு சொல்லிட்டு பிரான்ஸ் முடிவு பண்ணாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு கேங்கோக்கு குடியரசு அப்படின்றது 1958 கிடச்சிது. இதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டும் தன்னுடைய குடியரசு தினத்தை அறிவித்தாங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு புருண்டியில் ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்னன்னா 1962 பிரான்ஸுக்கிட்டேருந்து இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறமா முடியாட்சின்றது அவங்க நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. மவாம்பு புட்சா அப்படிங்கிறவங்களுடைய மகன் என்ன பண்ணுறது, இவர் ஆட்சி சரியில்லை, நான் ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நைட்ரே அப்படிங்கிற ஒருத்தர், 5வது நைட்ரே அப்படிங்கிற ஒரு ஆட்சிக்குள்ளே வராரு. அதை தொடர்ந்து இவரோட ஆட்சியும் சரியில்லைன்னு சொல்லிட்டு மைகாம்ப்ரோ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ராணுவ ஆட்சியை அங்கே நிகழ்த்துறாங்க. இதன் மூலமாக 1976 வரைக்குமே அந்த ராணுவ ஆட்சின்றது போச்சு. நிறைய பேர் அதையும் கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் அது முடியாமல் போச்சு. இந்த மாதிரி முறையாக அந்த குடியரசு அப்படின்ற கான்செப்ட், அதாவது முடியாட்சி விலகி 1966 அந்த ஆட்சி கவிழ்ப்பு நடத்தப்பட்ட அந்த நாளை சூஸ் பண்ணி தான் இவங்க இன்னைக்கு குடியரசு தினமாக புருண்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க நவம்பர் 28. நெக்ஸ்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை பனாமா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நம்ம இவங்களுடைய சுதந்திர தினத்தை வந்து நவம்பர் 3 பார்த்துருப்போம். அது என்னென்னா கொலம்பியா கிட்டேருந்து இவங்களுக்கு கிடைச்சது. இந்த கான்செப்ட் ஸ்பானியர்கள்ட்டேருந்து இவங்களுக்கு கிடைச்சது. ஸ்பானியர்கள் இவங்க 1538 15ஆம் நூற்றாண்டிலே உள்ளே வந்துட்டாங்க. அப்போத்துலேருந்து இந்த பனாமான்றது அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்கே சுதந்திர வேட்கை அப்படின்றது தொடர்ந்து நடக்க பல 100 வருடங்கள் போக 1821 அசுரோ அப்படின்ற ஒரு பிளேஸு, இந்த பனாமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்களை ஒரு தனி குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விடுதலை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இந்த பனாமாவுக்கு கடுப்பாகி போச்சு. என்னையா இது மொத்தமாக சேர்ந்து எல்லாரும் ஒரு விஷயத்தானு கொண்டாடலான்னு பார்த்தா இவங்க திடீர்னு அவசரப்பட்டு முன்னாடி சொல்லிட்டாங்களேன்ட்டு. அதனாலே இந்த வேலைகள்ன்றது ரொம்ப துரிதமாக நடக்கப்படுச்சு. ஏன்னா உண்மையாகவே இந்த ஒரு சுதந்திர தினம் அப்படின்றது ரொம்ப லேட்டாக தான் அவங்க பிரகடனப்படுத்தி அவங்களுக்குன்னு அந்த சட்டத்திட்டங்களாக உருவாக்கி பொறுமையாக பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் இவங்க பண்ண அந்த வேலையினால ரொம்ப குயிக்காக பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அதனால் 1821 இந்த நவம்பர் 28 பனாமாவும் என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு சுதந்திரம் கிடச்சின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டதுனால இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவாக பனாமான்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு அல்பேனியா இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது கிரீஸு, பல்கேரியா, மாண்டிக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகள் ஒட்டமோன் பேரரசு கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. இந்த
ஒட்டமன் பிரதேச ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சாங்க. இதுக்கப்புறம் ஒட்டமன் பிரதேச இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சார்ந்த பகுதிகள்லாம் நம்ம பகுதியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பகுதியும் சேர்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி தான் இந்த அல்பேனியா அப்படின்ற ஒரு பிளேஸும் என்ன பண்ணிட்டாங்க, சேர்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்மாயில் கெமலி அப்படின்ற ஒரு பர்சன் தலைமை தாங்கி நம்ம எல்லாரும் ஒரு கூட்டத்தை போடுவோம்னு சொல்லி உடனே கூட்டத்தை போட்டு அங்கே வாக்கெடுப்புகள் நடத்தி நம்ம எப்படி அல்பேனியான்ற தனி குடியரசை உருவாக்கிடலாமா, இல்லாட்டி நம்ம ஒட்டமன் பிரதேசத்தை போய் சேர்ந்துடலாமான்னு சொல்லிட்டு வாக்கெடுப்புலாம் நடத்துறாங்க. அதில் 83 பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்க, நம்ம சுதந்திரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1912 அந்த வாக்குகள் நடத்தப்பட்டு அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் உருவானது தான் அல்பேனியா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதே போல் பிரான்ஸ் கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சத மொரிட்டானியாவும் இன்னைக்கு சுதந்திர தினமாக அனுசிக்கிறாங்க. நீங்கள் ஏன் தெரியல, ஏகப்பட்ட சுதந்திர தினம் ரிப்பப்ளிக் டே இருக்குது. நெக்ஸ்ட் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து அமெரிக்கா, அப்புறம் வெர்ஜின் ஐஸ்லாண்ட்ஸு, நார்த் மெரினா, அப்புறம் புரிட்டோரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய மாகாணங்கள் சொல்லக்கூடிய அந்த பிளேஸ் அமெரிக்காவில் முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் கொண்டாடுறாங்க. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1620 பிளைமவுத் அப்படின்ற ஒருத்தவங்களுடைய மக்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பூர்வீக அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய பிளேஸுக்குள்ளே வராங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த பகுதியில் வாழலாம்னு நினச்சா, ஆனால் சம குளிர் வந்ததில் பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்கிறவங்க எப்படி வாழ்கிறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுலேயும் நிறைய பேர் பசி, நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களில் இறந்து போகிறாங்க. இருந்தாலும் வாழ்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணும்போது அதுக்காக ஹெல்ப் பண்ணவங்க தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பூர்வீக அமெரிக்கர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்குலாம் சோளம் எப்படி விளைவிக்கிறது, விலாங்கு மீன் எப்படி பிடிக்கிறது, அப்புறம் இந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருங்க சாப்பிடுன்னு சொல்கிறது, அவங்ககிட்ட இருக்கிறது இவங்க வாங்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பண்ட பரிமாற்றங்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. இதை வந்து முறையாக 1627 அறுவடை நாள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து 1623 என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணது இவங்க தானே, அதனால் அவங்கள கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90 பூர்வீக அமெரிக்கர்களை கூப்பிட்டு அங்கே இருந்த அந்த பிளைமவுத் அப்படின்ற காலனி சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு விருந்துகளை வைக்கிறாங்க. இதை முறையாக பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி நாள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாமே மாற 1777 அதை சரடோக் போர் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு வெற்றியை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அப்புறம் 1941 ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு மசோதாவை நிறைவேற்றி 4வது வியாழக்கிழமை நம்ம தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அமெரிக்காவினுடைய அந்த மாகாணங்களில் அங்கே இருந்த அமெரிக்க பூர்வீக மக்களால் உள்ளே வந்த வந்தேரிகளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்த அந்த ஒரு நாளை தான் தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு USA, வெர்ஜின் ஐஸ்லாண்ட்ஸு, நார்த் மெரினா, அப்புறம் புரிட்டோரிக்கோன்னு சொல்லிட்டு பல பகுதிகள் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுட்ட வான்கோழியை தின்றது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அந்த தேங்க்ஸ் கிவிங்கோடைய ஒரு செலிப்ரேஷனாக பார்க்கப்படுதுப்பா. இன்றைக்கி ஆளுபவர்கள்லாம் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தவங்க தான் அவங்க முழுமையாக உணர்கிற வரைக்கும் இப்போ உரிமைக்காக போராடிட்டு இருக்க மக்களினுடைய குரல்லாம் வெறும் சத்தமாக தான் அவங்களுக்கு கேட்கும். மறுபடியும் எல்லாருக்கும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. நாங்கள் பாண்டியா நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்.